உங்கள் லைஃப்லேருந்து ஒரு பர்சன் விலகி போகிறாங்க அப்படின்னா, உங்களை வேண்டான்னு விலகி போகிறாங்க அப்படின்னா என்னவா இருக்க முடியும் அவங்களோட நோக்கம்? கண்டிப்பாக அவங்கள கஷ்டப்படுத்துறது தான் இல்லைங்களா? உங்களை வந்து சங்கடப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்க முடியும். அது உண்மையான பிரியமாக இருந்தால் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஸோ இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களோட பிரியம் உண்மையானது இல்லைங்கிறது இப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால தான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, விலகி போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுறது வழியாக கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சேடாக இருக்கீங்க, உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க, எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தாங்க அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக கொடுக்காதீங்க. நீங்கள் சங்கடப்பட்டுட்டு நீங்கள் சேடாக இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்தாதீங்க. அவங்கள வந்து உங்களை திரும்பி பார்க்க வைங்க. இந்த டிசிஷன், அதாவது அவங்க எடுத்திருக்கிற டிசிஷன், உங்களை விட்டுட்டு போகணுன்னு நினச்சி எடுத்திருக்கிற டிசிஷன் தப்புன்னு அவங்கள உணர வைங்க. எப்படி? உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடலாக இருக்காதீங்க. எதையுமே இந்த விஷயம் நடந்துருச்சு என் லைஃப்பில், அந்த பர்சன் இல்லை அப்படின்னு தயவு செய்து நினைக்காம, திஸ் இஸ் நாட் பெர்மனண்ட். இந்த வலிங்கிறது எப்போவுமே நம்ம கூட இருக்கிற விஷயம் கிடையாதுன்னு நினச்சிட்டு ஓட ஆரம்பிங்க. எழுந்து ஓட ஆரம்பிங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற விஷயங்கள், உங்களோட எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க. இது உங்களோட கெரியர் க்ரோத்தையும், உங்கள் கூட உண்மையாலுமே பிரியம் வச்சு உங்களோட இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இன்னும் உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கும். உங்களோட பிரியங்களை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும். இந்த க்ரோத் கண்டிப்பாக அவங்க விட்டுட்டு போனவங்கள திரும்ப வர வைக்கவும் முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள்.